ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோ பதிவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலைன்னா சீக்கிரம் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இனிமேல் படித்தா பாஸ் ஆக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, கால்ஃபர் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில மாணவர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஃப்ரெஷராக இருக்கோம், இப்போ படித்தோம்னா இந்த குறைவான நாட்களில் படித்து நம்மளால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க, நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு கிட்டக்க வந்துடும். அப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியாது, படித்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் தோல்வியை தான் சந்திப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டைம் பத்தாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போதையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம்குள்ளே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ குறைவான நாட்கள் தான் இருக்குது. இந்த நாட்களில் நம்மளால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக முடியும். நீங்கள் இப்போதையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிலபஸை என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுவும் தமிழ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை கான்செப்டை புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே தமிழில் நம்ம 95+ மார்க்குக்கு மேலேயே எடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு எஃபெக்ட் போட்டு படிக்கணும் அப்படின்னா, ஜிகேயும் மேக்ஸும் தான் இப்போதைக்கு நீங்கள் அதுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி தமிழை ஓரங்கட்டிடுங்க. அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவே போதுமானது. ஸோ இனிமேல் படிக்க ஆரம்பித்தா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷராக இருக்கேன், ஸோ எனக்கு டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே இப்போ தான் நான் படிக்கவே போகிறேன், நான் இனிமேல் படித்தா பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் இதே மாதிரி பாஸ் பண்ணிடலாமா முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஸோ அந்த யோசனையை முதல்ல தூக்கி ஓரங்கட்டிட்டு புக்கை கையில் எடுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதோ ஒரு மெத்தடில் ஏதோ ஒரு பிளானை நீங்கள் ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ யாராக இருந்தாலும் இப்போதையிலேருந்து படிக்க ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, அதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரத்தை ஒதுக்குறீங்க அதுங்கிறது தான் இங்கே முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால் யாராக இருந்தாலும் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணிடலாம், ஒரு வேலையும் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம், ப்ளஸ் இனிமேல் படித்தா பாஸ் ஆகிட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் இப்போதையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாராலையுமே வெற்றி அடைய முடியும். ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், சீக்கிரம் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே திங்கிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ நீங்கள் படிக்கணும், நான் வெற்றி அடைவேன், தோல்வியோ வெற்றியோ, ஸோ நான் அதுக்கான முயற்சியை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லோரும் படிக்க ஆரம்பிங்க. எல்லாருமே ஒரு வேலையை வாங்கலாம். நீங்கள் அதுக்கான முயற்சியை கையில் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டு ஆல்.